நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இடைவெளி இல்லாமல் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் 72வது தசகம். அக்ரூர ஆகமனம், அக்ரூர வருகை. அவருடைய வருகை கோகுலத்திற்கு அக்ரூரர் வந்து கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்துச் செல்கிறார். அதுதான் இன்றைய தசகத்தினுடைய விரிவு. இந்த தசகமானது சஹானா என்ற ராகத்திலே பாடப்படக்கூடியதாக இருக்கிறது. பாடுறவாளுக்கு, அந்த ராகம் தெரிஞ்சவாளுக்கு நல்லா தெரியும். இந்த அக்ரூரர் யார், எதுக்காக கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு இங்கே வரார்? இந்த ஒவ்வொரு சமயமும் தர்ம தேவதைன்னு இந்த கிராம தேவதை இருக்கும். இந்த கிராம தேவதைக்கு நம்ம முதல்ல பார்த்துருப்போம் ராமாயணத்தில். இது எல்லாமே ராமாயணத்தை அடியொற்றி எழுதப்பட்டது தான். அதாவது ராமாயணத்தை அடியொற்றி வந்த விஷயங்கள் தான் அத்தனையுமே. மகாபாரதம் பெரும்பாலும் அதுலேயும் பகவத்கீதை. ராமாவதாரத்தில் பல பேர் வேண்டிட்டதுனால தான் அவ கோபியர்களாகவும் கோபர்களாகவும் கிருஷ்ணனுடையே இருந்து பிறந்தார்கள் தவசியர்கள் அப்படின்னு சாதிப்பது உண்டு. ராமாவதாரத்தில் அதாவது கோட்ட லங்கினி அப்படின்னு யாருமே அவளை ஜெயிக்க முடியாத அப்படிப்பட்டவளை இடது கையால் ஒரு அடி கொடுத்த உடனே கீழே விழுந்து விட்டாள். அப்ப சொன்னா லங்கைக்கு ஒரு விடிமோட்சம் வந்துடுத்து அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இந்த கிராம தேவதை தர்ம தேவதை என்ன நினைச்சுட்டு இருக்கலாம், கிருஷ்ணன் இங்க இருக்கானே, இந்த இடத்திற்கு ஒரு விடிமோட்சம் வரலையே, கிருஷ்ணன் இருக்கிறதுனாலேயே பல அசுரர்கள் இங்க வராளே, என்ன பண்றது, நல்லவா யாருமே வரமாட்டாளா? ரொம்ப நாளா அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை. நல்லவா யாருமே வரமாட்டாளா? என்னடா இது இவ்வளோ மோசமா இருக்கு, இந்த அசுரன் வந்தான் அந்த அசுரன் வந்தான், யார் கேட்டாலும் கம்சன் அனுப்பிச்சு வச்சான்னு கடைசியில பகவானுடைய கையால மோட்சம் வாங்கிட்டு மேலே போயிடுறானே, என்ன ஆறுது அப்படின்னு மனசு ரொம்ப கவலையா இருந்ததாம் கிராம தேவதைக்கு. அந்த அந்த தேவதையினுடைய எண்ணம் பகவானுக்கு மனசுல பட்டுருத்து. பகவான் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இங்கேருந்து ஒரு மெசேஜை தட்டி விட்டார் மானசீகமாக. அங்க வந்து கம்சன் கூப்பிட்டான். எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா படையை அனுப்பிச்சுட்டு இருக்கிற மாதிரி கடைசியில் அக்ரூரர்கிட்ட வந்தான். சுவாமி இங்க வாரும் அப்படின்னா. அக்ரூரர் யார்? அக்ரூரர் இந்த அவருக்கு மனத்தாங்கல் ரொம்ப அதிகம். அக்ரூருக்கு ராமாவதாரத்தில் சுமந்திரராக பிறந்தவர் அக்ரூரர். அக்ரூருக்கும் சுமந்திரருக்கும் குதிரைகளுக்கும் பகவானுக்கும் அஸ்வத்தம் பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த அக்ரூரர் போன பிறவில சுமந்திரரா பிறந்து பகவானை காட்டில் விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம அழைச்சின்னு வர முடியலையே அப்படின்னு ஒரு மனசு கவலை. இதை பல விஷயங்கள் சொல்லுவா. அதாவது போன பிறவியில இந்திரனுடைய மகன் வாலியை கொன்று சூரியனுடைய பிள்ளை சுக்ரீவனை ஏத்துண்டாராம் பெருமாள். அதே மாதிரி மகாபாரதத்துல சூரியனுடைய பிள்ளை கர்ணனை கொன்று இந்திரனுடைய பிள்ளை அர்ஜுனனை ஏத்துக்கிறார். அதாவது அதுக்கு இது கான்ட்ராஸ்ட். அது எங்கெங்கெல்லாம் அங்க வந்து ஒரு குறைகள் இருக்கோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்யுமா போலே மகாபாரதத்துல அத்தனையும் பண்ணிவிடுறார். ஏன்னா இவெல்லாம் எவ்வளோ நான் தவம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு கேட்டு இருக்கா தவசீர்கள்லாம் முனிவர்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய யோகிகள் எல்லாம். அவ்வளவுதானே உமக்கு தவம் ஏன்னா வரக்கூடிய காலங்கள் யுகங்கள் வந்து அதுக்கு அடுத்து வர யுகங்கள் எல்லாம் ரொம்ப கலியுகமாக வரப்போறது. உன்னை வேண்டுவதற்கான சந்தர்ப்பங்களே இல்லாம இருக்கு. நாங்க போன யுகத்துல சாப்பிடாம உன்னை வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த யுகத்துல சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடுத்து. அடுத்த யுகம் இன்னும் மோசமா இருக்குமே, என்ன பண்றது? இதை மனசுல வாங்கிட்டார். பீஷ்மர்னு ஒருத்தரை படைச்சிட்டார். அந்த பீஷ்மரும் பகவானுடைய நாமாக்களை எவ்வளவு 1 லட்சம் 2 லட்சம் நாமாக்கள், எண்ணிலடங்காத நாமாக்களை சுருக்கி பகவானுக்கு ஒரு 1008 நாமாவை சொல்லணும். அது இந்த உலகம் ஏத்துக்கணும். இந்த உலகத்தில் அந்த சகஸ்ர நாமாக்களை சொன்னாலே
அனைவருக்கும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை கொண்டு வந்தார். இப்படி ஒன்னொன்னா ராமாயணத்திலிருந்து மகாபாரதத்துக்கு வருது. அந்த மாதிரி சுமந்திரர் என்ன பண்ணாரா, பகவானே இவர் குதிரைகளோட போறார், குதிரைகளோட போகச்சே திரும்பிடுறார். இந்த திரும்பச்சே இவருக்கும் மனசு கேட்கல, பகவானை தனியா விட்டுட்டோமே காட்டுல, அவன் தான் போக சொன்னான், எல்லாருக்கும் தெரியாம இந்த பக்கம் வருவோமே அப்படின்னு மனசுக்குள்ள கவலை. இந்த குதிரைகள் எல்லாம் இவருடைய மனசை பிரதிபலிக்கிற மாதிரியே குதிரைகளும் ராமனை பார்த்துட்டே வந்துதான். சம்சார சாகரத்துல ஒரு கதை ஒன்று சொல்லுவா. அதாவது கணவன் மனைவிக்குள்ள இப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது, அந்த காலத்துல காலை பிடிச்சு விடுற வழக்கம் உண்டா. கணவன் படுத்துட்டான்னா மனைவி காலை பிடிச்சு விடுவார். ரெண்டு பேருக்கு ஒரு அந்யோன்யம் இருந்தது, இவன் எதை செய்யணும் அவன் எதை செய்யணும் அவள் எதை செய்யணும்னு. அந்த மாதிரி காலை பிடிச்சு விடுவலாம். இவள் இப்படி காலை பிடிச்சு விடுறாளே, இவளை நாம் சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு வெகு தன்னுடைய இடத்திலிருந்து பிற இடங்களுக்கு சென்று, பிற மாநிலங்களுக்கு மற்ற இடங்களுக்கு சென்று அவன் பொருள் ஈட்டுவது உண்டா. அந்த மாதிரி பொருள் ஈட்டுவதற்காக வந்து முகத்தை எதுவுமே தொடர்றதில்லை, கண்ணை அலம்பி விடுவதில்லை, ஆனா கால்களை மட்டும் பிடிச்சு விடுவாளாம். யாரு? மனைவி. இந்த கணவன் பொருளீட்ட போகும்போது அவகிட்ட சொல்லிட்டு கிளம்புறான், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போற போது இந்த கால்கள் என்ன பண்ணுமா, போயிட்டே இருக்குமா. இவ்வளோ நாள் பிடிச்சு விட்டாலே உன்ன, அந்த காலுக்கு ஏதாவது இருக்கா பாத்தியா, கண்ணுக்கு எதுவுமே செய்யல, ஆனா இந்த முகம் என்ன பண்ணுவான், திரும்பி 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 பார்த்துட்டே இருக்குமா, ரொம்ப தூரம் போற வரைக்கும் பார்த்துட்டே போகுவான். கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன்னு முகம் சொல்லிட்டே இருக்குமா, ஆனா கால் போயிட்டே இருக்குமா. இவ்வளோ சிசூஷ செஞ்சுமே அந்த கால் போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே செய்யாத கண் உன்னை கருணையோட பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த குதிரைகள் ஓடிண்டே இருக்கு, கால்கள் போயிட்டே இருக்கு, ஆனா இந்த குதிரைகள் திரும்பி திரும்பி ராமனையும் லக்குவனையும் சீதா தேவியையும் பார்த்துட்டே இருக்கான். அக்ரூருடைய மனம் அங்கேயே இருக்கான், இங்க சாட்டை அடிக்கிற வழியே அங்கேயே இருக்கு மனம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் ராமன். கவலைப்படாத சுமந்திரா, நீ போயிட்டு வா. இவனுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல, சுமந்தருக்கு என்ன நடக்கும்னு தெரியல, ஆனால் ஒரு நம்பிக்கை, பகவான் நம்மை காப்பாற்றுவான், பகவான் எது செஞ்சாலும் அது அனைவருடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும், நாம் செய்த கர்மாதான் நம்மை விரட்டுகிறது, துரத்துகிறது ஒழிய பகவானுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இதில் கிடையாது என்றதுல ரொம்ப பக்தி உள்ளவர் சுமந்தரர். அந்த பக்தியை மெச்சுவதற்காகத்தான் அடுத்த பிறவியில சுமந்தரர் அக்ரூரரா பிறந்தாராம். அதாவது இந்த யாதவ குல திலகமாக பிறந்தவர், யாதவ குலத்தினுடைய படை தளபதியாக, கம்சனுடைய அரசாங்கத்தில் யாதவ குல படை தளபதி அவர். அவர் ஷல்பகா நந்தினி, சில பேர் காந்தினின்னு சொல்றார், ஷல்பகாவுக்கும் காந்தினிக்கும் மகனாக பிறந்தவர் அக்ரூர். இவர் அக்ரூரர் அங்கு மகனாக பிறந்தாலும் பகவான் இவருக்கு ஞாபகம் இல்லை, ஆனா பகவானுக்கு ஞாபகம் இருக்கு. கம்சன் கூட்டு சொல்றானா, நீ போயிட்டு வா. என்ன சொல்றான், மற்ற எல்லாரும் இவர் கேட்டுட்டே இருக்கார். ஒவ்வொருத்தனையா கூட்டு சொல்ற போது, ஒவ்வொரு அசுரனையா கூட்டு சொல்ற போது நாரதர் வந்து சொல்றார், பகவான் யாரு, கிருஷ்ணன் என்னுடைய மருமகன் கோகுலத்துல இருக்கா, அதனால நீ போய் அவனை அழிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றார். ஆனால் கம்சன் அக்ரூரர்கிட்ட சொல்றாரா, அக்ரூரா இங்க வா, நாம இங்க ஒரு யாகம் பண்ண போறோம், வில் யாகம், தனுர் யாகம் பண்ண போறோம். அந்த தனுர் யாகத்துக்கு எல்லாரையும் அழைச்சுட்டு இருக்கோம். இவர் நம்புறார், பாவம். யாரு? அக்ரூரர். எல்லா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடியவர். சுமந்தரா இருந்தவர் தானே, வேற எப்படி நினைப்பார்? அதனால இவன் சொல்லச்சே சரி சரிங்கிறார். ஆனா இவருக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, எல்லாரையும் போய் அழிச்சுட்டு வான்னு சொன்னவன் நம்ம போய் அழைச்சிட்டு வான்னு சொல்றானேன்னு சந்தோஷம். இவருக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, நான் கிருஷ்ணனை பார்க்க போறேன், நான் கிருஷ்ணனை பார்க்க போறேன், நான் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வர போறேன், என் கூட கிருஷ்ணன் வரப்போறான். எப்படி பார்த்தல, இவன் என்ன அனுப்பிச்சிருக்கான், நான் போய் கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்க்க போறேன், அந்த கிருஷ்ணனும் பலராமனும் என் கூட வரப்போறான். எவ்வளவு சந்தோஷம்.
அந்த கிருஷ்ணனும் பலராமனையும் ஒரு அழைச்சின் இடத்துக்கு அக்ரூரர் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த நம்ம சில பேருக்கு தெரியும், அந்த காலத்தில் ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஊரை விட்டு பிரிந்து போயிட்டா இப்போ அந்த அஃபினிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல பல பேருக்கு. இன்னும் ரொம்ப யதார்த்தத்தில் இருக்கோம். நாம் இந்த உலகத்தில் ரொம்ப யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம எதால திங்க் பண்ணுறோம், ரொம்ப அப்படியே ஞானத்தால் திங்க் பண்ணுறோம், அறிவினால் திங்க் பண்ணுறோம், ஹார்ட்னால இதயத்தால் திங்க் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவா, 2-3 வருடம் வெளியில் போயிட்டாலாம் உள்ள வந்த உடனே தன்னுடைய சுய பூமியை தொட்டு சேவிப்பா. நம்ம தாய் தந்தை இருந்த இடம், பகவான் இருந்த இடம், நாம பிறந்த இடம், அந்த பூமியை தொட்டு சேவிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். ஏன்னா பகவான் இருக்கான்னு ஒன்று, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னதுனால நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம், இந்த ஞாபகம் வருது, உம்மை தொகை அப்படின்னு ஒன்று இருக்கும். ராமனும் வந்தான் அப்படின்னு சொல்லச்சே பக்கத்தில் வேற யாரோ வரா அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் ஆத்திச்சூடி கொன்றை வந்தல்ல முதல் பிராவர்பே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னை பிதாவும் முன்னறி தெய்வம்னு அர்த்தம் இருக்கு. அன்னையும் அப்படின்னு வேற யாரு அங்க முன்னாடி சொல்றார், ராமனும் கிருஷ்ணனும் வந்தார்கள்ல, ராமனும் அப்படின்னா வேற யாரோ வரா, அவ கூட ராமனும் கிருஷ்ணனும் வருகிறார்கள். அதே மாதிரி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யாரு, அன்னையும் பிதாவும் நம்ம முதல்ல அறியக்கூடிய தெய்வங்கள். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன யோசிப்போம், யோசிச்சு வைங்க, முடிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. அதாவது இந்த அக்ரூரருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை, கிருஷ்ணன் இருக்கிற இடம் இது, இந்த இடம் கிருஷ்ணன் இருக்கிற இடம், என்னுடைய கிருஷ்ணன் இருக்கிற இடம், பலராமன் இருக்கிற இடம் அப்படின்னு அந்த மண்ணை மிதிச்ச உடனே அப்படியே விழுந்து பிறழ்றாரா. நமக்கு தெரியும் பகவான் இருக்கக்கூடிய திருமலையில் நான் கால் வைக்க கூடாதுன்னு முட்டியால் நடந்து போனவர் நம்முடைய ஆசான் வழிகாட்டி ஸ்ரீமத் ராமானுஜர். இதுக்கு முதல்ல அந்த அக்ரூரர் வந்தோடனே விழுந்து பிறழ்றாரா. அவர் விழுந்த பிறழ்ற அக்ரூரருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் என்ன பண்றார், எப்படி வாழ அழிச்சுட்டு போக போறாரு, என்ன செய்ய போறாருங்கிறத சாதிக்கிறார் நம்முடைய பட்டத்ரி, நாராயண பட்டத்ரி. முதல் ஸ்லோகம் பார்ப்போம். கம்சோ அத நாரதகிரா விரஜவாசினம் துவாம். விரஜவாசினம்னா விரஜத்தில் இருக்கக்கூடியது, விரஜம்னா கோகுலம்னு அர்த்தம். விரஜவாசினம் துவாம் ஆகர்ணிய தீர்ண ஹிருதயஸ்ஸி காந்திநேயம் ஆஹூய கார்முக அகச்சலதோபவந்தம் ஆனேது மேன மகினோ தகிநாதசாயின். அதாவது இங்கே சில பேருக்கு ஒரு சின்ன மனசுல நெருடல் இருக்கலாம். நாம இந்த நாராயணியம் கத்துக்கச்சே பதம் பிரிக்கிறது வேற மாதிரி இருந்ததே சுவாமின்னு, இப்போ பதம் பிரிக்கிறது வேற மாதிரி இருக்கே அப்படின்னா அப்ப கத்துண்ட போது இருந்தது வேற மாதிரி தான். இது இப்ப நம்ம அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சுக்கிறதுனால பதம் பிரிக்கிறோம். இதை நான் முன்னாடியே ஒரு நம்முடைய பிரபந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களை சொல்ற போது நான் சொல்லிருக்கேன். அதனால சில முன்ன பெண்ணை இருக்கும் பார்த்துக்கோங்க. அது சுக்குமி லகுதி புலின்ற மாதிரி ஆயிடப்படாது. கம்சோ அத நாரதகிரா விரஜவாசினம் துவாம் ஆகர்ணிய தீர்ண ஹிருதயஸ்ஸி காந்திநேயம். அதாவது யாரு, அகிநாத சாசி, எங்க இருக்கக்கூடியவன், பாம்பின் மேல பள்ளி கொண்டு இருக்கக்கூடியவன் யாரு, நம்முடைய ஈசன். ஹே பாம்பின் மேல் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஈசா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது யாருனால, அதக நாரதகிரா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, மூல காரணம் யார் தெரியுமா, நாரதர். நாரதருடைய வாக்கினால யாரு இங்க பேச ஆரம்பிக்கிறார் கோகுல நம்ம பட்டத்ரி. இங்க பட்டத்ரி ஒவ்வொரு நாளும் 10 ஸ்லோகங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வெறுமை ஸ்லோகத்தை படிக்கல. அவர் அங்கேருந்து உட்கார்ந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரங்கள் கிருஷ்ணனோட பேசிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அந்த பேசிட்டு இருந்தது ஸ்லோகமாக்கப்பட்டு வரையறைக்கப்பட்டு வந்திருக்கு. அவ்வளவுதான். அவர் பேசச்சே சொல்றாரு, ஹே கிருஷ்ணா, நீ பாம்பின் மேல படுத்திருந்தவனே, நீ நாரதனுடைய வாக்கினால கோகுலத்தில் இருக்கேன்னு கேள்விப்பட்டு தாங்கள் துவாம் விரஜவாசினம், துவாம் அப்படிங்கிறார் நாராயண பட்டத்தில் அவருடைய வாக்கில் சொல்றார், துவாம் விரஜவாசினம், நீங்கள் தாங்கள் கோகுலத்தில் இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு. யார் கேள்விப்பட்டு, அம்சன் கேள்விப்பட்டு.
நாரதர் மூலியமாக கம்சன் கேள்விப்பட்டு, அவன் சும்மா தான் இருந்திருப்பான், இவர் தான் சொல்லி சொல்லி விட்டுறது. 8 குழந்தை எப்படி வந்தா என்ன, எல்லாமே உன்னை கொல்ல போறது, எங்க இருக்குது, இதெல்லாம் சொல்லிடுறது. அந்த கம்சன் என்ன ஆகர்ணிய கம்சா, அவன் அப்படியே கொஞ்சம் தீர்ணகத்தையா, அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறான். என்னடா இது, நாமளும் எவ்வளோ பேர் அனுப்புறோம், நீ அழிச்சிட்டு வான்னு வந்தா அவன் தான் அழிஞ்சிடுறான். எனக்கு திரும்பி செய்தியே வர்றதில்லை. ஒற்றர்களும் என்ன சொல்றா, கம்சா நீ அனுச்சே, ராஜா நீ அனுச்சே, அவளை காணாம போயிட்டான். கிருஷ்ணனால் கொலை பண்ணப்பட்டாள்னு அவளுக்கும் தெரியாது. ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் கொலை பண்றதுக்கு இருக்கான்னா கிருஷ்ணன் மட்டும்தான். இவளுக்கு தெரியாது, அவள்லாம் முன்பிறவையில செஞ்ச வினைகள், அவ செஞ்ச தவறுகள், அவ செஞ்ச புண்ணியங்கள் மோட்சத்தை அடைஞ்சிட்டா கிருஷ்ணனுடால. இந்த ஒற்றர்களுக்கெல்லாம் அது தெரியுமா, தெரியாது. அதனால இவன் என்ன பண்றான், நாரதனால கேள்விப்பட்டு எல்லாரையும் அனுப்பிச்சுட்டே இருக்கானே, நீ அழிச்சுட்டு வான்னு இந்த இவரை கூப்பிடுறான் அக்ரூரரை. நீங்க போய், யாரு, காந்தினியின் பிள்ளை காந்தினியன் ஆகுய, காந்தினியனுடைய பிள்ளையை கூப்பிட்டு, சொல்பா காந்தினி அப்படின்னு அவருடைய முதல்வனான இருக்கக்கூடிய அக்ரூரரை கூப்பிட்டு, இங்க என்ன வில்வியாகம், அதாவது தனுர்யாகம் நடக்க போறது என்ற வியாஜத்தை கொண்டு தாங்கள் ஒரு ஏதாவது ஒரு இது வேணும்ல. இப்போ பல பேர் பார்க்கலாம், இப்பெல்லாம் கூட்டம் வர்றதே ரொம்ப கம்மியா இருக்கு சுவாமி. ஏதாவது ஒரு பூஜை அப்படின்னா சுவாசினி பூஜை, அல்லது ஒரு 4 பேருக்கு வேற ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பூஜைகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாலோ, அல்லது ஒரு ஜிபி நடக்கிறது தாம்பராசுலையோ மற்ற இடத்துலையோ ஒரு ஜெனரல் பாடி நடக்கிறது அப்படின்னா எத்தனை பேர் வருவா, 10 பேர் வருவார், அவ்வளோதான். அங்கே ஒரு ஸ்நாக்ஸும் காஃபியும் கொடுக்கப்படும்னா கூட ஒரு 10 பேர் வரா. மத்தியானம் அவளுக்கு தத்தியோனம் போடப்படும் அப்படின்னா இன்னொரு கூட 10 பேர் வருவா. ஸ்பெஷல் மீல்ஸ் வில் பி அரேஞ்ச்டு இந்த ஆஃப்டர்நூன். 11 மணிக்கு கதவு சாத்தப்படும், 12 மணிக்கு சாப்பாடு போடப்படும்னா 10:30 மணிலேருந்து காத்துட்டு இருப்பா. ஏதாவது ஒரு கேட்ச் இருக்கணும். அவளுக்கு வர்றதுக்கு பக்தி மட்டுமே போராது, அந்த பக்தியை ஊக்குவிப்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். நூலு தான் தைக்கிறது சுவாமி நம்மள, ஆனா நூலையே தைச்சிருமா, தைக்காது. அந்த நூல் உள்ளே செல்வதற்கு ஊசி ஒரு வழி விட வேண்டும். ஊசி தானே வழியை எடுத்து கொடுக்கறது. ஆனா நம்ம பார்த்தா என்ன, ஊசி வெளியில போயிடுறது, நூல் மட்டும்தானே இருக்கு தைக்கிறதுல. ஆனால் அதற்கு வழி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா, அந்த வழியை ஏற்படுத்துவதற்காக ஒன்று வேணும். அந்த மாதிரி கம்சன் என்ன சொன்னா, இங்க தனுர்யாகம் நடக்கிறதுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேரையும் அழிச்சுட்டு வந்துருங்க. அங்க கிருஷ்ணன் காத்துன்னு இருக்கான். பலராமா, நாம கோகுலத்துக்கு வந்த விஷயம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது நம்ம கிளம்பணும். வசுதேவர் தேவகியே விடுவிக்கணும், கம்சச்சாணூர மர்தனம், கம்சனை மோட்சத்துக்கு அனுப்பணும். அதற்கடுத்து பல வேலைகள் இருக்கு நமக்கு. இதனால எப்போ நாம இதை விட்டு கிளம்ப போறோம் அப்படிங்கிற மனசுலயே இருக்கான். அவனுக்கு தெரியும் அக்ரூரர் அங்கேருந்து கிளம்பிட்டார்னு. இவன் எப்ப கிளம்பணும்னு நினைச்சானோ அப்ப அக்ரூரரை அங்கேருந்து கிளப்பிட்டான். அந்த அக்ரூரர் என்ன பண்றார், தங்களை அழைத்து வர பவந்தம் ஆனேதும், தங்களை அழைத்து வர ஏவம் அகினேத ஹி, இங்க அக்ரூரரை அனுப்பினான் அல்லவா அப்படிங்கிறார். யாரு, கம்சன் அக்ரூரரை அனுப்பினானே, அந்த அக்ரூரர் என்ன பண்றார், இங்க வர்றார். அவருக்கு வர்ற போது என்ன ஆறுது, அப்படியே ஆனந்த பரவசம்னா ஆனந்த பரவசம், வேற பார்க்கவே முடியாது சுவாமி. அந்த மாதிரியானது ஒரு பக்தி அவருக்கு. அடுத்த எது சொல்றாரு பாருங்க, அக்ரூர ஏஷ பவதங்கி பரச்சிராய त्वदर्श न क्षम मना क्षितिपाल विद्या दस्या आज्ञैव पुनरीक्षितुम उद्यस्त्वाम आनंदपार मதிபோர தரம் பரார. அப்படியே ஆனந்த பாஷ்பம் பொரியறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆனந்த பாஷ்பத்தில் இருக்காராம் அக்ரூரர். வெகு காலமாக சிராய பவதங்க, ரொம்ப காலமாக உங்களுடைய திருவடிகளை சேவிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அங்க விட்டு போச்சு.
நீ வேண்டாம், நீ கிளம்புன்னு ராமாவதாரத்தில் கிளப்பி அனுப்பிச்சிட்டானே, அந்த திருவடி சம்பந்தம் இருக்கணும், திருவடியை சேவிக்கணும்னு ஒரு ஆசை அந்த அக்ரூரருக்கு. அந்த அக்ரூரருக்கு மட்டுமல்ல, இந்த அக்ரூரரோட அங்கிருந்த குதிரைகளை பகவான் கூடவே எடுத்துட்டான். அதனால தான் அந்த குதிரைகள் தான், அஸ்வத்தங்கள் தான் பகவானுக்கு தேரிலே கட்டப்பட்டு எப்பயும் அந்யோன்யமாக இருந்துதான் அந்த அஸ்வத்தங்கள். இதை பற்றி நம்ம போன வாரம் 108 திவ்யதேச வைபவத்தில் கூட பேசணும். அஸ்வத்தம் அதனுடைய எலாபரேஷனாக அது கூட இருந்த அக்ரூரருடைய இதுவையும் பேசணும். அவர் என்ன பண்ணுறார், அரசனுடைய ஆజ్ఞை கிடைச்ச உடனே அப்படியே துள்ளி குதிக்கிறாராம். ஆஹா, நான் நினச்சேன் இவ்வளோ நாளாக யாரையோ அனுப்பிச்சுட்டு இருக்கியே கம்சா, என்னை அனுப்ப மாட்டியான்னு நான் மனசுக்குள்ளேயே தகிச்சுன்னு இருக்கேன். இந்த கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவா என்ன தெரியுமா பண்ணுவா, கார்பரேட்டில் 2 பேரும் சமமாக இருப்பா. அது நிறைய இடத்துல இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவனை கூட்டு உனக்கு ப்ரமோஷன்னு கொடுத்துருவா. இவன் மனசை அடிச்சுட்டே இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கவன் போயிட்டான், ப்ரமோஷன் ஆகி பரவாயில்ல, அவனாவது 1 வருஷம் சீனியர், பரவாயில்ல. இவன் என் கூட ஜாயின் பண்ணான், ஐயோ இவனும் ப்ரமோஷனில் போயிட்டான், இதுவும் பரவாயில்ல. ஏன்னா அவன் என்னை விட கொஞ்சம் படித்தவன், பரவாயில்ல. நான் பிஇ படிச்சிருக்கேன், அவன் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சிருக்கான், பரவாயில்ல, அவனுக்கு ப்ரமோஷன் வந்தால் பரவாயில்ல. ஆனால் போச்சே இல்லாமல் மனசு அடிச்சுக்கும், எனக்கு எப்போ ப்ரமோஷன் வரும், எனக்கு எப்போ ப்ரமோஷன் வரும் அப்படின்னு. எப்பா உன்னை கூப்பிடுறாராம் உங்கள் ஜிஎம், ஏதோ பேப்பர்லாம் கையில் வச்சுருக்காராம், என்னன்னு தெரியல. என்ன விஷயம் எனக்கு தெரியலப்பா, ஏதோ ப்ரமோஷன் விஷயம் பேசிட்டு இருக்காரா, லெட்டர் வந்திருக்கான். ஆஹா, மனசுக்குள்ள அப்படியே ரெக்கை கட்டி பறந்ததமான்னு மனசு பறக்கும். அந்த மாதிரி மனசு பறந்துதான் இவருக்கு, அக்ரூரருக்கு. எதை பெருமாளுடைய திருவடிகளை சேவிக்க போறமே, அந்த அரசனுடைய கட்டளையால தங்களை அல்லவோ அவர் தரிசிக்க போகிறார். அதனால ஆனந்தமதாம் அப்படியே அவருக்கு ஆனந்தத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம துள்ளி குதிச்சாராம் பகவான். இத பகவான் சொல்றது மட்டும் இல்ல, இத பாகவதம் சொல்றது பாருங்க. மம ஆத்யா அமங்கலம் நஷ்டம் பலவீம் சைவ மே பவது எஸ் நமஸ்தே பகவதோ யோகித்தே அங்கிரி பங்கஜம். அவர் என்ன நினைச்சாரா, அப்பா இன்னைக்கு நான் யாரை பார்க்க போறேன், பகவானை பார்க்க போறேன், கிருஷ்ணனை பார்க்க போறேன், இன்னையோடு என் பாவங்கள்லாம் தொலைஞ்சதுப்பா. ஐயோ, இன்னைக்கு நான் போய் சமாசனம் பண்ணிக்க போறேன். ஏதோ நான் கொஞ்சம் நெஞ்சம் பாவம் பண்ணிட்டு இருந்ததும் சமாசனம் பண்ணி பெரியவாளுடைய என்னுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைச்ச உடனே தீயில் பொசுங்குவதாக என்னுடைய அத்தனை கர்மாக்களும் கெட்டது நான் செஞ்சதெல்லாம் தீயிலே பொசுங்கி விடும் போல இவர் என்ன பண்ணாராம், நாம் செய்த பாவங்கள் எல்லாம் இன்றோடு தொலைந்தது, அங்கிரி பங்கஜம், இன்றோடு தொலைந்தது அப்படின்னு அவனுடைய திருவடிகளில் என்னை சமர்ப்பித்து யோகிகள் தவம் செய்வது போல் நானும் செய்வேன் அப்படிங்கிறாராம். என்ன, எஸ் நமஸ்யே பகவதோ யோகித்ய அங்கிரி பங்கஜம், அவனுடைய திருவடியில யோகிகள் காலடியில பகவானுடைய திருவடியில தலையை வைத்து தவம் செய்தது போல் நானும் செய்வேன் அப்படிங்கிறார். அதை அடுத்த ஸ்லோகம் சொல்றார், கம்சோ பத ஆத்ய அகர்த்தமே அதி அனுகிரகம் திருஷ்ய. கம்சனை கொண்டாடுறாராம், ஆஹா நீ எனக்கு நல்லது செஞ்சிருக்க. எல்லாரையும் அனுப்பிச்சு அவன்லாம் போனவன் திரும்பி வரலையே, நாம போனா திரும்பி வருவோம் மாட்டோமோ அப்படின்னு தானே இவன் நினைக்கணும். ஆனா அப்படி நினைக்கல. ஏன், அவனை எல்லாம் அழிச்சுட்டுவான்னு நினைச்சிருக்கான், நீ அழைச்சுட்டுவான்னு நினைச்சிருக்கான். அதனால இவன் என்ன நினைச்சாரா, கம்சனே என்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கான், யாரு உன்னை பார்க்கறதுக்கு, உன்னுடைய எந்த விரோதியே கூட்டு இவ்வளவு நாள் நான் தவம் கிடந்தேன் உன்னை பார்க்கணும்னு, உன்னைக்கான என்னுடைய நீயே உன்னுடைய அனுகிரகத்தை எனக்கு கொடுத்துருக்க கிருஷ்ணா, நான் எப்போ உன்னை பார்க்க வரப்போறேன் அப்படின்றாரா. இப்போ அடுத்தது என்ன பண்றாரு, இந்த தேர்ல ஏறிட்டார். ஆனந்தமாக தேர்ல ஏறி அக்ரூரர் அந்த இடத்துக்கு அப்படியே, இவருக்கு எதுவுமே தெரியல, நடுவில் சின்ன சந்தேகம் வருது. ஆஹா, இப்படியே பூனை குறுக்கா போறதே, உடனே மனசு அடிச்சுக்கிறது. ஐயோ, பூனை குறுக்கா போனா சகுனம் சரியில்லையே, சேச்சா அது வெள்ளை பூனை, கருப்பு பூனை போனாதான் சகுனம் சரியா இல்லை, இது வெள்ளை பூனை தான், பரவாயில்ல போட்டோம். மனசு அடிச்சுக்கிறது. கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், என்னை ஏத்துப்பானா, நான் சரின்னு சொல்லுவானா, என் கூட வருவானா, கிருஷ்ணனை அழைச்சிட்டு வர்றதுக்கு நான் தகுதியானவனா தெரியலையப்பா. என்ன அனுப்பிச்சிட்டான் கம்சன், ஆனா கிருஷ்ணனை அனுப்பிச்சிட்டு வர்றதுக்கு நான் தகுதியானவனா, சேச்சா எனக்கு ஒரு
ஒரு டைம் கிடைக்க போகிறது, எனக்கு ஒரு நேரம் பகவானுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்க போகிறது, இப்படி எல்லாம் நினச்சிட்டு வராரா. என்ன வராரு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பாடுங்க. சோ அயம் ரதேன சுகிருத்தோ பவத்தோ நிவாசம் கச்சன், கச்சன் தான் கம்சன், கச்சன் மனோரதகணாம் ஸ்வைதாரியமானான் ஆஸ்ட்ராயன் முகுர பாய பயேன தெய்வம் சம்பிராப்தயன் பதின கிஞ்சித அபி வியாஜனாத்து. அதாவது தாங்கள் இருப்பிடத்திற்கு பவதகா நிவாசம், தங்களுடைய இருப்பிடத்துக்கு வரப்போறார். இவர் சொல்றார் இங்க இவருக்கு தவிக்கிறது, அப்படியே யாருக்கு, பட்டத்திரிக்கு தவிக்கிறது. அக்ரூரர் உன்னை பார்க்க வரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியில பலசுவை சொல்றார், யார் யாரோ உன்னை பார்க்க வரா கிருஷ்ணா, எல்லாருக்கும் நீ அனுமதி கொடுக்குற, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற, எல்லாரையும் ஏத்துக்கிற, எனக்கு இந்த வாதரோகம் இருக்கு, அதை ஏத்துக்கப்படாதா, என்னை ஏத்துக்கப்படாதா, வாதரோகத்தை நிவர்த்தி பண்ணப்படாதா, என்ன மாதிரி பல பேர் வேணின்னு இருக்காளே, எல்லாரையும் நீ ஏத்துக்கப்படாதா, எல்லாருக்கும் மோட்சம் தரப்படாதா அப்படிங்கிற எண்ணத்துல இங்கே அவர் குதிச்சுட்டு இருக்கார். சொல்றார் தங்களை நேரில் பார்க்கறதுக்கு வர்றார் அக்ரூரர். தேர்ல ஏறிட்டார். யார் தெரியுமா அவர்? சுக்ருதிகி, புண்ணியம் செஞ்சிருக்கார் கிருஷ்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள நான் இன்னும் புண்ணியம் செய்யலையா, என்னால உன்னை பார்க்க முடியலையே, எப்போது அந்த என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீரும்? அவர் புண்ணியம் செஞ்சிருக்கார் அந்த அக்ரூரர். சக்ருதிக்கு சக அயம். அதனால அவர் என்ன பண்றாராம், தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனோரத்தங்கள் அப்படியே தவிச்சுன்னு இருக்கு அவருக்கு. மனசுக்குள்ள ஏதாவது அபாய பயேன, ஏதாவது அபாயம் நடந்துருமோ, போய் சேருவேனா நான் ஒழுங்கா, நடுவில் ஏதாவது சூறைக்காற்று வந்துடுமோ, இடியோட மழை வந்து தேருக்கு ஏதாவது ஆயிடுமோ, இப்படியெல்லாம் சிந்தனை இருக்கு பகவானே உன்னை பத்தி. அதெல்லாம் இருந்தாலும் என்ன பண்றாரா, உன்னை பிரார்த்திக்கிறார். இவ்வளோலையும் தெய்வம் தேவதையான உன்னை, தெய்வத்தை பிரார்த்திக்கிறார். பிரார்த்தனாகும், அவர் பிரார்த்தனை செய்கிறார். பயம் கூட இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்றார் பகவானே, அவர் உன்னை பிரார்த்தனை செய்கிறார் அப்படிங்கிறார் பட்டத்திரி. என்ன பிரார்த்தனை பண்றார் அவர்? அப்படிப்பட்டவர் என்ன பிரார்த்தனை பண்றார் அப்படிங்கிறத சொல்றார் பாருங்க. திரக்ஷ்யாமி வேத சத கீதம் கதிம் புமாம்சம் சப்ரக்ஷ்யாமி கிம் விதபி நாம பரிஷ்வஜேயம் கிம் வக்ஷதே ச கலுமாம் வனுவீக்ஷத ஸ்யாத் இத்தம் இத்தம் நிநாயச பவன் அயமேவ மார்க்கம். அதாவது என்ன மார்க்கம் இருக்கு? நீ யாரு? வேதங்களால் புகழப்பட்டவன். கொஞ்ச நெஞ்ச வேதங்கள் இல்லை, அவ்வளவு வேதங்கள் உன்ன, அனேன வேதங்கள், 1-2 வேதங்கள் இல்லை, அனேன வேதங்கள், வேத சதா அனேன வேதங்கள் உன்னை புகழது. நாம் நினைச்சுட்டு இருக்கோம் 4 வேதம், 3 வேதம்னு பல வேதங்கள் இருக்கு போல் இருக்கு. அதை குறுக்கி வேதவியாசர் நமக்கு 4 கொடுத்திருக்கார். எப்படி பீஷ்மர் பல லட்சக்கணக்கான நாமாக்களை சுருக்கி 1008 நாமான்னு கொடுத்தாரோ, அந்த மாதிரி பல வேதங்களை நமக்கு 4 கொடுத்திருக்கார், வேத உபனிஷத்துக்களை. அப்படிப்பட்ட வேத உபனிஷத்துக்களால் கானம் பண்ணக்கூடிய சொரூபத்தை உடைய பரம புருஷனை நான் காண்பேனா அப்படிங்கிறார். புமாம்சம் க்ஷம்யாமி கிஞ்சித், என்னால் அந்த ரூபத்தை காண முடியுமா, எனக்கு அந்த சம்பந்தம் கிடைக்குமா, அப்பி ஸ்பக்ஷ்யாமி, நான் தொடுவேனா. இப்போ நார்த்துலாம் பல பேருக்கு என்னன்னா தொட்டு பெருமாளை சேவிக்கலாம், பன்றியபுரம்லாம் போனால் பெருமாளை தொட்டு சேவிக்கலாம், அந்த பாக்கியம் இருக்குது. அதுக்கெல்லாம் பலவிதமான ஆகமங்கள் இருக்கு, வேற்றுமைகள் இருக்கு, வித்தியாசங்கள் இருக்கு. ஆனாலும் நான் தொடுவேனா, தொட்டு சேவிப்பேனா? இவருக்கு மனசு இங்க பாருங்க, இங்க உட்கார்ந்துருக்காரு யாரு? பட்டத்திரி. இவருக்கு தானே தொட முடியுமான ஒரு இல்லை, நான் தொடுவேனா, அவர் தொடுவார், அவர் நீனு கேட்கல பாருங்க. என்ன சொல்றார்? அவர் தொடுவார இல்லை, அப்பி ஸ்பக்ஷாதி, நான் தொட முடியுமா? அவருடைய பாஷையில, அவருடைய வியூல இவரே சொல்றார், நான் தொட முடியுமான்னு அக்ரூரர் நினைக்கிறார்ப்பா. அப்படி அது மட்டும் இல்லை, சக கலுமாம் பக்ஷதி, நான் உன்னை அப்படியே கட்டு ஆலிங்கனம் பண்ணிக்க முடியுமா? பின்னாடி வேற ஒருத்தர் ஒன்று ஆலிங்கனம் பண்ணிக்க போறேன், அதுக்கு நீ இடம் கொடுக்க போறேன், அட்லீஸ்ட் என்னால உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்க முடியுமா? தெரியல.
நான் உன்னை எங்க பார்ப்பேன், எவ்விடத்தில் உன்னை நான் காண்பேன் அப்படின்னு கேட்கிறார். கனு விக்ஷத் சியாத், நான் உன்னை எங்க பார்ப்பேன்? இங்கேருந்து உள்ள நுழைஞ்ச உடனே நீ எங்கேயாவது அன்னைக்கு நீ ஆற்றுல இருப்பியா, இல்லை கோகுலத்திலேருந்து பிருந்தாவனம் போய் விளையாட போயிருப்பியா, கன்று மாடுகளை அழைச்சிட்டு போயிருப்பியா, இல்லை யாரு ஆற்றுலையாவது உன்னுடைய நண்பர்களை விளையாடுறதுக்கு வேற ஆற்றுக்கு போயிருப்பியா கிருஷ்ணா? எனக்கு தெரியலையே. நான் உன்னை பார்ப்பேனா? எங்க பார்ப்பேன்? எப்படி பார்ப்பேன்? உன்னை நான் தொடுவேனா? தொட முடியுமா? இப்படியெல்லாம் நினச்சிக்கிறார். இந்த மாதிரி பலவிதமான வியாஜ்யங்களோடு வராராம் அவர். வரவர் ரொம்ப அழகா சொல்றார் அடுத்தது, ஹே செந்தாமரை கண்ணா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? சாதாரணமானவன் இல்லை. எனக்கு தெரியும் உன்னை பத்தி, போன பிறவியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால தான் தான் பெற்ற இன்பம் இந்த வையகத்தில் எனக்கு கொஞ்சம் அந்த பூர்வ புண்ணிய ஞானம் இருக்கிறதுனால தான் நான் உன்னை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல வர. நீ யாரு தெரியுமா அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. பூயக கிரமாத விபிஷன் பவதங்கிரி பூதம், பூதங்களுக்கெல்லாம் பெரியவனானவன். பிருந்தாவனம் ஹரிவிரிஞ்ச சுராபி வந்தியம் ஆனந்த மக்ன இவலக்ன இவ பிரமோக கிம் கிம் தசாந்தரம் அவாப ந பங்கஜாட்சா. பங்கஜாட்ச, அழகிய செந்தாமரை கண்களை உடையவனே, உன்னுடைய திருவடிகள் எப்படி இருந்த? பவதகா, அந்த திருவடிகள் அப்படியே பட்டு மாதிரி மிக சுத்தமா இருக்கான். தாமரை கண்ணு, தாமரை அதரங்கள், தாமரை கைகள், தாமரை திருவடிகள் எல்லாமே அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு அழகு, அப்படியே ஜெகஜோதியா ஜொலிக்கிறதே. யார் யாரெல்லாம் தெரியுமா? ஹரஹா விரிஞ்சா, ஹரன் சிவன், பிரம்மா விரிஞ்ச பிரம்மா, அப்படிப்பட்ட தேவாதி தேவர்கள் எல்லாம், பலவித கணங்கள் எல்லாம், எல்லா பூத கணங்களும் உன்னை சேவிக்கின்றன. நீ எங்க இருக்க? பிருந்தாவனத்தில் இருக்க, கோகுலத்தில் இருக்க. நீ எங்க இருக்கன்னு தெரியலையே கிருஷ்ணா. அவர் பிருந்தாவனத்துக்கு வருவாரா, கோகுலத்துக்கு வருவாரா? ஒண்ணுமே இல்லை. அவர் எதுல இருக்காரா? ஆனந்த மயக்கத்துல இருக்காரு. யாரு? நான் பட்டாச்சாரி சொல்றார். இப்படி ஒன்ன நினைச்சு நினைச்சு அவர் ஆனந்த மயக்கத்துல இருக்கார் அப்படிங்கிறார். பிரமோகே லக்னே லக்னஹா, இவ ஆனந்த மதி மயக்கத்துல அப்படியே அடைஞ்சு உன்னையே நினைச்சுட்டு இருக்கார் கிருஷ்ணா. அவர் மட்டும் உன்னை நினைக்கல, நானும் உன்னையே தான் நினைச்சுட்டு இருக்கேன். என்னையும் காப்பாத்துன்னு சொல்லாம நம்ம ஆகுவேர்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பண்றோம் ஆத்துல அப்படின்னா, பொங்கல் பொங்கி வருவதை பொங்கல் பண்றோம்னு சொல்ற மாதிரி ஒரு ஆகுபெயர். எங்க போறோம்? திருச்சி. திருச்சிக்கு போக முடியுமா? இல்லை, அங்க இறங்க முடியும். ஆனா திருச்சின்னு சொல்றோம். திருச்சிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி என்னால உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்க முடியல, என்னால உன்னுடைய திருவடிகளை தொட்டு சேவிக்க முடியல. ஆனா அக்குரர் வரார். எதுல? மதிமயக்கத்துல வரார். என்னென்ன அவஸ்தைகள்! அங்கேருந்து அவர் குதிரையில வர்றதுக்குள்ள எவ்வளவு அவஸ்தை! நீ என்ன சாதாரண ஆளா? நீ சதா விளையாடிண்டே இருக்கக்கூடியவன். உன்னுடைய விளையாட்டு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படிப்பட்ட விளையாட்டுகளோடு இருக்கக்கூடியவன் நீ. அவர் உன்னை காண வந்துட்டே இருக்கார் கிருஷ்ணா. இவர் முன்னாடியே அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு இங்கேருந்து கிருஷ்ணனுக்கு. இந்த இடத்துல பாருங்க அடுத்தது என்ன பண்ண போறார். பஷ்யன் அவந்தத பவத் விருதி ஸ்தலானி பாம் சுஷ்வ வேஷ்டத பவசங்கணாங்கிதேஷு கிம் ப்ரூமஹே பகுஜனாஹி தத அபி ஜாதா ஏவம் து பக்தி தரலா விரலா பராத்மன். ஹே பராத்மன், பரமாத்மன சூப்பியே என்ன பண்ணார்? பஷ்யன் அவந்ததா, உன்னை கண்ட உடனே வணங்கினார், சேவிச்சார். எங்க? தேர்ல இருந்தே இறங்கல, அங்கே தேர்ல உட்கார்ந்த உடனே இவருக்கு ஆனந்தம். ஏன்னா எங்க பார்ப்போம், எப்படி பார்ப்போம், எப்படி பார்ப்போம், இப்படியெல்லாம் நினைச்சுன்னு வந்தவருக்கு அந்த தேர் வந்து நின்ன உடனே உன்னை தூரத்துல பார்த்த உடனே அங்கேருந்தே சேவிக்கிறார் அவர். உன்னுடைய விளையாட்டுகளை எல்லாம் எண்ணிக்கொண்டே வந்தவர் அங்கேருந்து பஷ்யன், உன்னை பார்த்த உடனே அங்கேயே சேவிக்கிறாராம். அதுவும் அது சேவிச்ச உடனே தடதடன் கீழே இறங்குறாரா. அவசரம், கிருஷ்ணன்கிட்ட ஓடி வரணும் இல்லை, கிருஷ்ணனுடைய திருவடிகளை தொடணும் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லை, அந்த மாதிரி என்ன பண்றார் கிருஷ்ணன் அங்க இருக்கான். இப்பயும் நம்ம பார்க்கலாம், எந்த இடத்துல நம்முடைய ஆச்சாரியன் இருந்தாலும்
ஆச்சாரியன் ஒரு பீடத்தில் இருந்தாலும் சரி, ஆச்சாரியன் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் சரி, நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே பெருமாளை எங்க கர்ப்ப கிரகத்தில் பெருமாள் இருக்கார். ஆனால் நம்ம அந்த துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடியே விழுந்து சேவிக்கிறோம் பெருமாளை. நாம பெருமாளை பார்த்துட்டோம், பெருமாள் நம்மளை பார்த்துட்டார்ன்ற ஒரு எண்ணத்தை. அந்த மாதிரி ஆச்சார அனுகிரகம், ஆச்சாரியன் எங்க இருந்தாலும் நம்ம கிட்டக்க தான் போய் சேவிக்கணுங்கிறது இல்லை. ஆச்சாரியனை நம்முடைய கண்களால் பார்த்த மாத்திரத்தில் அந்த இடத்திலேயே விழுந்து சேவிக்கணுமா.